அத்தக்கிழமை கல்யாணம்டா. இதுதான் தவறான விஷயம். ஏண்டா வானம் விட்டு போடுங்க. கல்யாணம் மச்சான், நீயே போயிட்டு கிணத்துல பாயிரமாய் சமன்டா. இதான். கல்யாணம் எல்லாம் அப்ப நீ 3 பேர் முடிச்சுட்டான்டா. இல்ல கொஞ்சம் ஏரியே. உனக்கு எத்தனை வயசு? உங்களோட வயசு தான்டா. எங்கட வயசு நான் பின்ன நிறைய டைம் அதான் அவசரப்படாது. உனக்கு கல்யாணம் முடிச்சா தூவாத அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஐத்தாண்டா ஏன் துவால் நீயல் முடிச்சுட்டான்டா இருக்கிறீங்க. சந்தோஷமா நேத்து இவன் வைஃபை கூட்டு போனான் சிரிச்சு கொண்டு. அவன் வைஃபை சிரிச்சிட்டு கூட்டு போனான் தானே. என்கிட்ட தான் கடன் கேட்டானுதான். அப்புறம் நான் எந்த வயசுக்கு அந்த கடன் கொடுக்க. அடே உனக்கு தெரியுமா, கொஞ்ச நாள் இவன் முடிக்கிறதுக்கு முன்னுக்கு இவன் வீட்டுல ஃபுட்பால் மேட்ச்ல சத்தம் போயிட்டு கொண்டிருக்கும். முந்தி பாப்பமே டே. இப்ப வந்து ஃபுல் பலாய் சத்தம் தான் இவன் வீட்டுல வாசலுக்கு போனாலே கேட்கும். இவர் சொல்றாரு என்னமோ என் வீட்டுல மட்டும்தான் நடக்கிற மாதிரி. இவர் வீட்டுல WWE எல்லாம் நடக்கும் தெரியுமா? அதுதான் சொல்லி முடிக்க வாகனம் வந்து அவசரப்பட்டு. உனக்கு உடுப்பு கழுவ தெரியுமா? தெரியாதே. ஆக்கா தெரியுமா? இல்லடா. அதெல்லாம் படிக்காம எப்படி முடிக்க போறேன்? என்னோட வைஃபும் அம்மைக்கு தானே விட்டு கொள்வாங்க. மார்னிங் 7 மணிக்கு தொடுவோமா விட்டுக்கொள்ள. ராவ் 8 மணி மட்டும் விட்டுக்கொள்வாங்க. 8 to 12 மட்டும் விட்டுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா 8 to 12 நாடகம் பார்ப்பாங்க சேர்ந்து. அப்ப ஈகிற ஒத்துமைக்கேடா 8 to 12 எங்களுக்கு நிம்மதி. மற்ற டைம் எல்லாம் அஸ்பெக்ட். அடி இப்ப கடைசி என்ன சொல்ல வாரீங்க? இதுக்கு போற மாதிரி என்ன சொல்ல வாரீங்கன்னு கேட்குறேன். நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கு பூரா நீ யோசிச்சு முடிவு எடுத்து போ. டேய் நீ எல்லாம் அனுபவிச்சுட்டு சொல்றீங்கடா. நான் அனுபவிக்கவே இல்லடா. சரி அப்ப நீங்க போய் இதை அனுபவிங்க. சரியா? அப்புறம் வந்து இது மாதிரி பேசுவீங்க எங்களோட. சரியா? போமே நான் இப்போ டைமும் சரி. டீ ஒன்று அடிச்சிட்டு டீ அடிக்க டைம் இல்ல. பெம்பஸ் கண்ட்ரோல் எடுத்து போகணும் வீட்டுக்கு. சரி நான் வரேன். நீ